உங்களுக்கு இனி வெப்சைட் கிரியேட் பண்ணலைன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஹவு டு கிரியேட் எ டூரிசம் அண்ட் டிராவல் புக்கிங் வெப்சைட்டுங்கிறது நம்ம முதலே போட்டுப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஆடட் ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அட்வான்ஸ்ட் ஐட்டினரி பில்டரில் என்னெல்லாம் இருக்குங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் WP டிராவல் என்ஜின் வெப்சைட் போயிட்டீங்கன்னா இல்லை அட்வான்ஸ் ஐட்டினரி பில்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம கஸ்டமருக்கு நம்ம டிராவல் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதில் என்னென்னா கிளியர்லி டெய்லி ஷெட்யூல்ஸ், அக்கமடேஷன், மீல் டீட்டெயில்ஸை பண்ணலாம். நம்ம டிராவலர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். என்கேஜிங் ஐட்டினரிஸை வச்சு ஷோகேஸ் பண்ணி உங்கள் ட்ரிப் ஹைலைட் பண்ணலாம். வெல் ஆர்கனைஸ்ட் ஐட்டினரியாக நம்ம இதில் காமிக்க முடியும். அதே சமயம் டிராவலர்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களோட ஃபிசிக்கல் சேலஞ்ச் என்ன, அதுக்கு பொறுத்து நம்ம இந்த டிராவல் பிளானை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சைடு நம்ம மேலே ட்ரஸ்ட் அண்ட் ராயல்ட்டி பில்ட் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன், எந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சியாக கஸ்டமருக்கு இருக்குமோ, நம்ம டிராவலர்ஸ்க்கு இருக்குமோ, அந்த அளவுக்கு நம்மளோட கிளைண்ட் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஐட்டினரி பில்டர் நீங்கள் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸிங் பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது க்ரோ பிளகின் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்கு சூட்டபுளான பிளானை சூஸ் பண்ணுங்க. ட்ராவல் ஏஜென்சியாக, க்ரோத்தா, பர்சனலாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி உங்கள் அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் மேனேஜ் சைட்ஸ்னு கொடுத்து உங்கள் சைட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஆடானும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரோ பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும். WP டிராவல் ஏஜென்ட் ப்ரோன்னு இருக்கும். இதில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் நவுன்னு கொடுங்க. உங்கள் பிளகின் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன பின்னாடி உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பிளகின்ஸை போங்க. ஆட் பிளகின்ஸ் கொடுங்க. ஆட் பிளகின்ஸ் கொடுத்து அப்லோட் பிளகின்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சூஸ் ஃபைலில் WP டிராவல் ஏஜென்ட் ஃபைலை ப்ரோஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஆக்டிவேட் பிளகின் கொடுங்க. இப்போ உங்கள் பிளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்வான்ஸ் ஐட்டினரி பில்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரோ பிளகின் ஆட் ஆன முன்னாடி ஐட்டினரி பில்டரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் நவ் கொடுங்க. கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆட் பிளகின் கொடுங்க. அப்லோட் பிளகின் கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவேட் பிளகின் கொடுங்க. ஆட் பிளகின்ஸ்ல இந்த மாதிரி WP டிராவல் என்ஜின் ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணி இந்த ப்ரோக்கும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஐட்டினரி பில்டருக்கும் லைசன்ஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உங்கள் லைசன்ஸ் கீயை காப்பி பண்ணிக்கிங்க. லைசன்ஸ் கீ கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் வரும். இந்த பாப்அப் வழியாக லிங்கை கிளிக் பண்ணியும் வந்துக்கலாம். இல்லாட்டி பிளகின்ஸில் ஆட் பிளகின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைசன்ஸ் கீயை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஐட்டினரி பில்டரை ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்கள் சைட்டில் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் பேஜ் போங்க. இந்த ட்ரிப் எப்படி ஆட் பண்ணுங்கிறது முதல்ல அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கிங்க. ட்ரிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ட்ரிப்பை செலக்ட் பண்ணி ஐட்டினரிங்கிற செக்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஐட்டினரிக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்கறதானா இதில் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டே 1ல் நம்ம எங்கே போக போகிறோம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதானாலும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியா லைப்ரரியில் போய் நீங்கள் முதல்ல ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி இன்செர்ட் இமேஜில் கொடுத்துருங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அலைன் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் டெக்ஸ்ட் எல்லாம் பிளேஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக நீங்கள் இமேஜ் இன்செர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லீப் மோட். இந்த ஸ்லீப் மோட் இருக்குன்னா நம்ம எந்த ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறோம், டென்ட் ஹவுஸ்லையா இல்லை டீ ஹவுஸ்லையா 5 ஸ்டார் ஹோட்டல்லையா ஹோம் ஸ்டே வாங்குறது இங்கே நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அது நம்ம அட்வான்ஸ்ட் ஐட்டினரி பில்டரில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இதில் இனி ஃபர்தராக நீங்கள் செட்டிங்ஸ் ஆட் பண்ணுறது எங்கே செட் பண்ணலாம்னா WP டிராவல் என்ஜின் போயிட்டு செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்க. செட்டிங்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வரும். எக்ஸ்டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஐட்டினரி செட்டிங்ஸ் வரும். இது நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா எப்போவுமே அந்த டேப்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இது டிசேபிள் இருந்துச்சுன்னா நம்ம செலக்ட் பண்ணா தான் டேப் ஓப்பன் ஆகும். இது டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் மோடில் டென்ட் ஸ்டே ஏதாச்சும் ஆட் பண்ணுறதானாலும் இங்கே நீங்கள் டென்ட் ஸ்டே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரெக்கிங் எதெல்லாம் போகிறதானா இதில் ஃபீட்ஸை மென்ஷன் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஆல்டிடியூடு, அதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சார்ட்டாக பில்ட் பண்ணி நம்மளோட ட்ரிப் பேஜ்லேயே காமிக்கும். மீட்டரா இல்லை ஃபீட்டாங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எது காமிக்கணுமோ அங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் காமிக்கும். இப்போ நீங்கள் கலர் உங்கள் சைட்டு பிராண்ட் கலர் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றுறதானாலும் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதானாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் சேவ் செட்டிங்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, எல்லா செட்டிங்ஸும் சேவ் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆட் இமேஜஸ் இனி நிறைய இமேஜ் ஆட் பண்ணுறதானாலும் இங்கே ஆட் பண்ணிட்டு யூஸ் மீடியா கொடுத்துருங்க. இங்கே லிஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேலையும் நீங்கள் உங்களோட ஆல்டிடியூட் மாற்றிக்கலாம், ஸ்டார்ட் லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கலாம், மீல்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறீங்கிறது இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயே நம்ம இமேஜை இன்க்ளூட் பண்ணுறதானாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிங்க. ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐட்னரி பில்டர் பார்க்கலாம். இப்போ ஐட்னரி செலக்ட் பண்ணீங்கன்னா ஐட்னரியோட நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேலையும் ஆல்டிடியூட் யூனிட் நம்ம கொடுத்தனால அது அப்படியே இங்கே ஷோ ஆஃப் ஆகும். டே 1ல் என்ன ஆல்டிடியூடில் இருப்பீங்க, டே 2ல் என்ன ஆல்டிடியூட் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இங்கே ஃபில் பண்ணனால இது கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்க, ஆல்வேஸ் ஷோ ஆல் ஐட்னரி, அது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இதில் அப்படி ஷோ ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வராது, பெய்டு வெர்ஷனில் தான் வரும். அதனால இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவர்ஸ் ஆகும், என்ன ஸ்டே, என்ன ஸ்லீப் மோடுங்கிறது இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ப்ரொவைடட் ஆகிறது இங்கே பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு டெய்லியும் இதே மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேலே ட்ரஸ்ட்டும் ராயல்ட்டியும் பில்ட் ஆகும். அது மூலமாக நம்மளோட கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி அட்வான்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கும் பில்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப் லிங்கோ இல்லை மீட்டிங் லிங்கோ யூஸ் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you in the next video.